காஞ்சிபுரத்திலே காமகோடி விமானம் என்று காமாட்சனுடைய விமானத்திற்கு பெயர். ஏகாம்பரநாதனுடைய விமானத்திற்கு ருத்ரகோடி விமானம் என்று பெயர். தற்பொழுது இந்த வருஷம் கிட்டத்தட்ட 1 கோடி ஜனங்கள் வந்து பகவானை தரிசனம் செய்த காஞ்சி வரதராஜ பெருமானுடைய கோவில் விமானத்திற்கு புண்ணியகோடி விமானம் இருந்தது. இப்படியாக சாதாரண புண்ணியம் இல்லை, 100 மடங்கு இல்லை, 1000 மடங்கு இல்லை, லட்சம் மடங்கு இல்லை, 1 கோடி புண்ணியத்தை அடுக்க செட்டி படைத்த அந்த கோபுரத்தை 5 நிலை கோபுரத்தை 3 நிலை, 5 நிலை, 7 நிலை, 9 நிலை, 11 நிலை, 13 நிலை, இப்படி ஒரு ஒத்தப்படையிலே கட்டப்பட்ட இந்த விமானத்தை அழகான விமானம், அதாவது கோவில் விரிவடைந்து கொண்டே இருக்கிறது, பூர்ணத்தை அடைந்து கொண்டே இருக்கிறது. பொதுவாக தரிசனம் செய்கிறோம், கர்ப்பகிரகம் கட்டுறோம், அப்புறமா அர்த்தமண்டபம் கட்டுறோம், மகாமண்டபம் கட்டுறோம், அதுக்கப்புறமா கோபுரம். இப்படி நல்ல அம்சங்களுடன் சிகர தரிசனம் செய்ய வேண்டும், அந்த கலசத்தை தரிசனம் செய்ய வேண்டும். ஆந்திர மாநிலத்திலே இருக்கக்கூடிய 12 ஜோதிர்லிங்கம் என்ற ஒன்று ஸ்ரீசைலம் மல்லிகார்ஜுன். அந்த ஸ்ரீசைலத்திலே சிகரம் என்பது முக்கியமானது. ஸ்ரீசைல சிகரம் திருஷ்டா புனர்ஜன்ம நவித்யதே. ஆகவே அந்த கோபுர கலசத்தினுடைய நுனியை பார்த்தாலும் முழுச பார்த்து நம்ம ஒரு நுழைவு வாயிலாக வந்து தரிசனம் பண்ணினா ஒன்றும் அதிகம் புண்ணியம். அந்த கோபுர கலசத்தை பார்த்தாலே புனர்ஜன்ம நவித்யதே, மறுபிறவியும் கிடையாது என்கிற அளவுக்கு இந்த கோபுரத்தை பற்றியும் கோபுர கலசங்களை பற்றியும் ஒரு சிறப்பு நம்முடைய கலாச்சாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பார்வதி உங்களுக்கு காந்த ஸ்மரணம்.